வந்திருக்கின்ற அனைத்து மக்கள் நம்ம மஹல்லா மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் ஜமாத்தின் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய பள்ளி மொஹல்லாவில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக மதரசா நடந்துகிட்ருக்கு. அது நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டுருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் முதல் வருஷம் முயற்சியாக ப்ராப்பராக எக்ஸாம் வச்சு ஸ்கூல் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் படிக்க சொல்லி ஒரு போர்ஷன் மாதிரி கொடுத்து ஸ்கூல் மாதிரி எக்ஸாமெல்லாம் எழுத வச்சு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி அதே மாதிரி இன்ஷால்லா இது நம்ம ஆலிம் சாவுடைய ஒரு பெரும் முயற்சியில் இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதம் தான் ஆச்சு அவர் வந்து. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்து நல்ல ஒரு முயற்சி. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம குழந்தைகளை அதிகப்படுத்துறது தான் நம்முடைய நோக்கமே தவிர இது வந்துட்டு சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ அல்லது சும்மா பசங்களுக்கு ஒரு அதாவது இது ஒரு ஊக்கமாக இருந்தாலுமே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துடாமல் இதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிற அடுத்த மக்கள் எல்லாருமே நம்ம குழந்தைங்களை வந்துட்டு பள்ளிக்கு வந்துட்டு மதரசா கம்பல்சரி அனுப்பணும். இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பார்த்துருப்பீங்க பசங்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருப்பாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா சொல்லாங்க அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வெளியூர்லேருந்து பக்கத்தில் தூரத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து வர முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது. அதை எப்படியாவது நம்ம ஏதாவது வாகனமாவோ வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி இன்ஷால்லாஹ் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்ருக்குறோம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுது உங்கள்கிட்ட. இது என்னுடைய காரணம்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்தி பரீட்சை வச்சு அவங்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்துகிற விதமாக தான் முதல் முறையாக இன்ஷால்லாஹ் நாங்கள் அதை முயற்சி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப குறுகிய பீரியடு தான் அது ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக. இது இன்ஷால்லாஹ் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு நீங்கள் துவா செய்யணும். ரெண்டாவது, யார் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்களோ இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்து தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. இதனுடைய நன்மையை வந்துட்டு நம்ம ஆலிம் சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சொல்லியிருப்பார் இது என்ன நன்மை அப்படின்னு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் யார் வீட்டில் குழந்தைங்கள் இருக்கிறாங்களோ தயவு செஞ்சு அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். இது சிறப்பாக நடத்துறதுக்கு துவா செய்யுங்க இன்ஷால்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பள்ளிவாசலில் பெரியவர்களுக்கும் இஷாவுக்கு பிறகு சுபுவுக்கு பின்னால் மக்தப் நடக்குது. அதுலேயும் அல்ஹம்துலில்லாஹ் பெரியவங்க வந்து ஓதுறாங்க. அதே மாதிரி நம்முடைய மஹல்லாவில் இளைஞர்கள் வந்து ஓதுறாங்க. நான் வந்த பிறகு இன்னையிலேருந்து 8 மாதம் ஆகுது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் வந்த பிறகு என்கிட்ட வந்து ஆரம்பத்திலேருந்து மதரசா ஓதி அதில் ஓதிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து 6 பேர் ஓதுறாங்க. அதில் ஒரு இளைஞர் வந்து அதில் ஃபுல்லாக அந்த எஸ்என்எல் குரானே 2-3 தடவை முடித்து இப்போது குரான் எடுத்து அதில் ஒரு 4-5வது ஜுஸ் வரையும் போயிட்டுருக்கு. அவருக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக ஹஜரத் அவர்கள் கையால் இன்ஷால்லா இந்த பேக் கொடுக்கப்படுகிறது. ஹசன் நம்முடைய மஹல்லாவினுடைய 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர். இன்ஷால்லா இப்போ மக்ரிபுடைய தொழுகை இன்ஷால்லா ஹஜரத் அவர்கள் தொழுவிப்பாங்க. எல்லாமே ஓதி இருக்கவங்க சஃப்ல உட்காந்துக்கோங்க. இன்ஷால்லா 2வது அமர்வாக மிக முக்கியமான சிறப்புரை மற்றும் வாழ்த்துறை இருக்கிறது. இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம்முடைய ஈரோடு மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளரும் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியுமான ஹஜரத் அவர்கள் ஜன்னத்துல் பாக்கியாத் மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாகிய அல் ஹாஃபில் அல் ஹாஜ் கே ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் அவர்கள் இப்போது நமக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீமில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். وقال النبينا صلى الله عليه وسلم الدين والنصيحة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். வாழ்வாங்கு வாழ வான்முறையை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டிய வள்ளல் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழ இருக்கிற குறிப்பாக இங்கே கூடியிருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாளவட்டுமாக. ஆமீன்.
அல்லாவின் பேரருளால் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மஸ்ஜிது சார்பாக மாதாந்திர சிறப்பு பயான் மற்றும் மக்தப் மதரசா ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இனிய விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இம்மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா அசதுல்லா புகாரி அவர்களே, எனக்கு பின்னால் மிகச் சிறப்பானதொரு ஆன்மீக உரை தர இருக்கிற ஆன்மீக பேரொளி ஹசரத் கிப்லா அவர்களே, சமூகம் வந்திருக்கக்கூடிய மஹல்லாவாசிகளே, தாய்மார்களே, அன்பு சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் பேரருளால் சென்னிமலை மஸ்ஜிதில் இருபெரும் விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சென்னிமலைக்கு வர வேண்டும், இந்த மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்ற நீண்ட நாள் நியத் எண்ணம் என்று நிறைவேறி இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு முன்னால் இங்கே வந்தது, சுமார் 10 வருடத்திற்கு முன்னால் இருக்கும். தற்பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்து வாழ்த்துறை வழங்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் ஹஸரத் அவரோடு வரக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துறை என்று சொன்னால் எதை வாழ்த்துவது? மக்தப் மதரசாவை வாழ்த்துவதா அல்லது சிறப்பு பயான் மாதாந்திர சிறப்பு பயானை வாழ்த்துவதா என்ற யோசனை வருகிற பொழுது இதை நடத்தக்கூடிய நிர்வாகிகளை வாழ்த்த வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். இங்கே வாழ்த்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள். நீண்ட காலமாக இங்கே எந்த ஒரு விழாவும் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு விழாவை இங்கே நடத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நான் வந்து நுழைந்த உடனேயே ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. முதல் பரிசிலேயே 3 பேர், 2ஆம் பரிசு 3 பேர், 3ஆம் பரிசு 3 பேர். ஹஸரத் சொன்னாங்க, இமாம் சாஹிப் சொன்னாங்க, இதில் எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னாங்க. யாரையும் முன்பின் போட முடியல. அதனால் 3 பேருக்கு முதல் பரிசு, 3 பேருக்கு 2ஆவது பரிசு, 3 பேருக்கு 3ஆவது பரிசு. உண்மையில் இங்கே முதல் பரிசுக்குரியவர் ஹஸரத் என்று நான் நினைக்கிறேன். முதல் பரிசு யாருக்கு கொடுக்கணும்? ஏன்னா தயார் பண்ணியிருக்கிறார் இல்லையா, உருவாக்கி இருக்கிறார். முதல் பரிசுக்குரிய 3 பேரை உருவாக்கி இருக்கிறார். 2ஆம் பரிசுக்குரிய 3 பேரை உருவாக்கி இருக்கிறார். 3ஆம் பரிசுக்குரிய 3 பேர் உருவாக்கி இருக்கிறார். எங்களால் முதல் பரிசுக்கு ஒருவரை தான் உருவாக்க முடிகிறது, 2ஆம் பரிசுக்கு ஒருவரை உருவாக்க முடிகிறது, 3ஆம் பரிசுக்கு ஒருவரை உருவாக்க முடிகிறது. அதிலும் இங்கே எனக்கு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் பசங்களை உருவாக்கி இருக்கிறார். உண்மையில் வாழ்த்துக்குரியவர். முதலில் வாழ்த்துக்குரியவர்கள் நிர்வாகிகள், 2ஆவது வாழ்த்துக்குரியவர்கள் ஹஸரத் அவர்கள். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துடலாங்க. இந்த பெண் பிள்ளை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாடம் எடுத்துறது ரொம்ப ஈஸி, புரிய வைக்கிறது, அவர்களை முதலிடத்து கொண்டு வந்தால் ரொம்ப ஈஸி. இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய சிரமம் இருக்குது, சவால் இருக்கிறது. அதில் பசங்க அரபியை கூட படிக்க வச்சிடலாங்க, அந்த தமிழை படிக்க வைக்கிறது பெரிய பேஜாராக இருக்குது. 5ஆவது படிக்கிறான், தமிழ் படிக்க தெரிய மாட்டேங்குது. 5ஆவது படிக்கிறான், தமிழ் சாதாரணமாக தமிழ் படிக்க நோட்டீஸ் கொடுத்து படினா யாரும் படிக்க மாட்டாங்க. தமிழில் அவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க. மதரசாக்களில் தமிழும் சொல்லித்தரப்படுகிறது, அரபியும் சொல்லித்தரப்படுகிறது. இது மிகப்பெரிய சவாலான விஷயத்தை ஹஸரத் அவர்கள் சாதனையாக்கி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே வாழ்த்துக்குரியவர்கள். அடுத்து இந்த மஹல்லாவாசிகள் வாழ்த்துக்குரியவர்கள். நிர்வாகிகளுக்கும் ஹஸரத்துக்கும் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கிறீங்க பாருங்க. நான் கேள்விப்பட்டேன், சென்னிமலையுடைய கபிரஸ்தானுடைய வேலைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக, காம்பவுண்ட் சூழல் எழுப்பப்பட்டு மிகச் சிறப்பாக அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக செய்யுங்கள். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும். ஹஸரத் இங்கிருந்து 8 மணிக்கு கிளம்பினா தான் 8:50க்கு ட்ரெயின் ஈரோட்டில் பிடிக்க முடியும். அதனால் நான் நீட்டி பேச முடியாது, நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை என்பது, நம்முடைய உலக வாழ்க்கை என்பது ரொம்ப குறிப்பிட்ட காலம் தாங்க.
நீண்ட நடிக காலமெல்லாம் ஒன்றும் இல்லை, மிக குறுகிய கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் பிறந்தோம் இறந்தோம் என்று இருந்துவிடக்கூடாது. உலகத்தில் எல்லாம் பிறக்கிறது, ஆடு பிறக்கிறது, மாடு பிறக்கிறது, கோழி பிறக்கிறது, எல்லாம் பிறக்கிறது, அது இறந்து போய்விடுது. அப்படி நாமும் இறந்து விடக்கூடாது, ஏதாவது செய்யணும், சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும். நான் வாசித்த அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்வான், வெற்றியாளர்கள் யார்? வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். சமூகத்திற்கு சேவை செய்யுங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர் என்கிறான். சமூக சிந்தனையோடு இருங்கள். இன்னைக்கு நபிகள் பெருமாள் அற்புதமாக சொல்வார்கள், இந்த காலத்தை அந்த ஒரு வார்த்தையில் படம் பிடிக்கிறார்கள், லா தகூனு இம்மஅத்தன். நீங்க சுயநலவாதிகளாக இருக்காதீங்கன்றாங்க, செல்ஃபிஸ்டாக இருக்காதீங்கன்றாங்க. நீங்க எப்படி இருக்காதீங்க? செல்ஃபிஸ்டாக இருக்காதீங்கன்றாங்க. இன்னைக்கு எல்லாம் செல்ஃபி மோகத்தில் இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு என்ன மோகங்க? செல்ஃபி மோகம். எல்லாம் செல்ஃபி மோகத்தில் இருக்கிறோம். அதனுடைய தாக்கமோ என்னமோ தெரியவில்லை. எல்லோருமே செல்ஃபிஸ்டாக சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். யாரும் பிறரை பற்றி நினைப்பதற்கான முயற்சியே செய்யறதில்லை. நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என் சமூகம் நல்லா இருக்க வேண்டும், இந்த மஹல்லா நல்லா இருக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை, குறைந்து போய் வருகிறது. எனவே இந்த காலத்தில் சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு வாழ்வது என்பது உயர்ந்த பண்பு. இபாதத் என்பது தொழுகையும் நோம்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் மட்டுமல்லங்க. நிறைய பேர் சிறந்த வணக்கம் எது என்று சொன்னால் தொழுகையும்பாங்க, சில பேர் நோம்பும்பாங்க, ஹஜ்ஜும்பாங்க, ஜகாத்தும்பாங்க. இதைத்தான் நாம் சிறந்த வணக்கமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஆக சிறந்த வணக்கம் எது தெரியுங்களா? உண்மையில் ஆக சிறந்த வணக்கம் சமூக சேவை என்று சொன்னால் அது மிகையானதல்ல. ஏன்னா ஒரு பயணத்தில் நபிகள் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அது ரமலானுடைய மாதம். ரம்ஜானுடைய மாதத்தில் பயணம். அநேகமாக அது ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றியுடைய பயணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவாகி இருக்கிறது. பயணத்தில் நோன்பு வைக்கவும் செய்யலாம், விடவும் செய்யலாம். பயணம் செய்யணும், நோன்பு வைக்கலாம், விடலாம். சஹாபாக்கள் சில பேர் நோன்பு வச்சிருந்தாங்க, சில பேர் நோன்பு வைக்காம இருந்தாங்க. நபிகள் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذهبல் முஃபத்திரூன், நோன்பை விட்டவர்கள் நன்மையை கொள்ளையடித்தார் என்று சொன்னார்கள். கஷ்டப்பட்டு பயணம் செய்கிறாங்க, நம்மள மாதிரி ஏசி கார்ல சொகுசு பயணம் அல்ல, கால்நடை பயணம், ஒட்டகத்தில் பயணம், கோவேறு கழுதையில் பயணம், நடை பயணம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நோன்பு விட்டவர்கள் நன்மையை கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வச்சு என்ன செய்தாங்க? அந்த களைப்பில் அமைதியாக. நோன்பு வைக்காத சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? எங்கே போய் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க, அங்கே போனாங்க, இடங்களை சுத்தம் பண்ணாங்க, கூடாரம் அடித்தார்கள், தண்ணி கொண்டு வந்தாங்க, சமையலுக்கான ஏற்பாடுகள் செய்தார்கள், எல்லா பணிவிடைகளையும் செய்தார்கள். நோன்பு வைக்காதவங்க சொன்னாங்க, நோன்பு வச்சவர்களை விட நோன்பு வைக்காத சஹாபாக்கள் நன்மையை கொள்ளையடிச்சாங்க. இதுதாங்க சமூக சேவை. சாதாரணமானதல்ல சமூக சேவை. சமூகத்தின் மீது உள்ள அக்கறை. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் சமூக அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். குறிப்பாக மஹல்லாவுடைய நிர்வாகிகள், இமாம்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். மஹல்லா குறித்து சிந்திக்கணும். மஹல்லாவுடைய கல்வி, மஹல்லாவாசியுடைய பொருளாதாரம், வியாபாரம், மஹல்லாவாசியுடைய ஒழுக்க ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நிர்வாகிகளும் இமாம்களும் அக்கறை உள்ளவர்களாக, சிந்தனை செலுத்தக்கூடியவர்களாக மாறணும். நபிகள் பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்தாங்க. பல தடவை நபிகள் பெருமானை சந்தித்திருக்கிறார். ஒரு தடவை கேட்டாங்க, லிமா இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீல் என்று சொல்றான். ஹஸரத் அவர்கள் மக்ரிப் அற்புதமான ஆயத்து ஓதுறாங்க, இப்ராஹிம் அல்லதி வஃபா. என்ன அற்புதமான ஆயத்து! எல்லா கடமை நிறைவேற்றியவர் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றியவர் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்கள் வந்தாங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக, ஹலீல் என்ன அர்த்தம்? உற்ற நண்பராக,
உற்ற நண்பராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஏன் தேர்ந்தெடுத்தான்னு ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கேட்குறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏன் உற்ற நண்பராக ஆக்கிக்கிட்டான்? என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சேவைகள் சொல்ல வாங்க வேண்டும். என்னென்ன சேவை செஞ்சிருக்கிறாங்க? பள்ளிவாசலை கட்டினார்கள். அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து கட்டினாங்க. எந்த பள்ளிங்க? காபத்துல்லாவை எழுப்பினார்கள். நாம கட்டுற மாதிரி ஆள் வச்சு கட்டல, அவங்க கட்டினாங்க. கல்மண் சுமந்தார்கள். காபத்துல்லாவிற்காக வேண்டிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஸ்வாசம் கல்மண் சுமந்தார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்திருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டும் போது முத்தவள்ளிகள் நாமும் கவனம் எடுக்கணும். நாமும் ஒரு சுன்னத்தான் கல் மண் சுமப்பது. ஹாஜியார் கூட நம்ம கூட வந்திருக்கிறாங்க, டிகேஎம் அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்கள். இப்போ அவங்க இடத்துல தான் அசர் தொழுதுட்டு தான் வந்தோம். இன்ஷா அல்லாஹ் புத்தூரில் ஒரு மஸ்ஜித் கட்ட நியத்து வச்சுருக்காங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் ஆள் வச்சு கட்டுவோம். நபிமார்கள் தாங்களாக கல்மண் சுமந்து கட்டினார்கள். கல்மண் சுமந்த பள்ளி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்கினார்கள். காபத்துல்லாவை புனரமைப்பு செய்தார்கள். தன் மகனை அறுத்து பலியிட முனைந்தார்கள். கனவில் அல்லாஹ் அரு என்று சொன்னான், அறுத்து பலியிட முனைந்தார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாருமே மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல விட்டுட்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்மால் நினைச்சு கூட பார்க்க முடியல. செய்ய முடியுமா? இல்லை, இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியும். இதெல்லாம் எப்படி செய்தாங்க நம்ம ஆச்சரியப்படுறோம். இவ்வளவு அற்புதமான உயர்ந்த பணிகளை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீலா தேர்ந்தெடுத்துக்கிட்டானா? அதனால் தேர்ந்தெடுத்தானாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் இத்தாம் அப்படிங்கிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீலா தேர்ந்தெடுத்துட்டான்? இத்தாம், அவர் பசித்தவருக்கு உணவளித்தார். என்ன காரணம் சொல்றாங்க? கேட்டது நபிகள் நாயகம், பதில் தருபவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலா ஆக்கி கொண்டான்? பசித்தவர்களுக்கு உணவளித்தார்கள். தன் வீட்டில் 2 வாசல் இருக்கும். எந்த வாசல் வழியா வேண்டாலும் பசி யார் வேணாலும் வரலாம், விருந்தாளிக்கு வரலாம். தன் பணியாளர்களை சொல்லி வைத்தார்கள், நம் வீட்டில் எப்பொழுதும் தயாராக இருக்கணும். வந்தப்புற தயாராக உணவு தயாராக இருக்கணும். யார் வந்தாலும் நீங்க உணவளிங்கண்ணா. இந்த அமல், இந்த செயல், இந்த சேவை தான் அவர்களை ஹலீலாக ஆக்கியிருக்க சொன்னால் நாமும் அல்லாஹ்வுடைய ஹலீலாக ஆகுவதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அதுக்கு ஒரே வேலை என்னதான் என்ன செய்யணுங்க? நாம் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நமது மஹல்லாவின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். மஹல்லா பெண்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும். இந்த உலகம் இருக்கிற உலகம் போகிற போக்கு சரியில்லை. நம்ம யாருக்கும் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எப்படிப்பட்ட பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, இளைஞருடைய போக்கு எப்படி இருக்கிறது, பெண்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும். எனவே எல்லாரையும் நாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்வான் ஐயத்தி. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? எல்லோரும் பொறுப்பாளர்கள். அவர் பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே நம்முடைய பொறுப்புகள் குறித்து நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். எனவே வருங்கால சந்ததிகளை சிறந்தவர்களாக உருவாக்க நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். இளைஞர்களை ரொம்ப முக்கியம் கண்காணிக்க வேண்டும். பெண்களை கண்காணிக்க வேண்டும். மஹல்லாவை கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். படித்தவர்கள் உருவாக்கணும். பண்பாளர்களை உருவாக்க வேண்டும். சிறந்த பெண்களை உருவாக்க வேண்டும். நிறைய பொறுப்புகள் நம்முடைய கையில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். வெறுமனே பள்ளிவாசல் கட்டுவது, இபாதத்துகள் செய்வது மட்டுமல்ல, அது மட்டும் இபாதத் அல்ல. சமூகத்தின் மீது அக்கறை கொள்வது சிறந்த இபாதத். சமூக சேவையில் தம்மை அர்ப்பணித்துக் கொள்வது சிறந்த இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் இருக்கும்போது மட்டுமல்ல, இறந்ததற்கு பிறகும் அது பேசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நம் வாழ்ந்ததுக்கு ஒரு தடம் பதித்து விட்டு போகணும்னு சொல்லுவான். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளோங்க? ஒரு 54 ஆண்டுகள் தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்கே பிறந்தாங்களுடைய பேர் கூட தெரியாது நமக்கெல்லாம். வெறும் ஷாஃபி இமாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க பேர் தெரியாது. ஆனால் அவருடைய மதுகபை பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள்.
கியாமத்துள்ளவரை அவருடைய பெயர் சொல்லப்படும். அவர் பெயர் சொல்லப்படும் போதெல்லாம் ரஹிமஹுல்லா நாம் சொல்ல நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, இந்த சமூகத்திற்கு ஃபிக்ஹ் மசாயிலை தொகுத்து தர வேண்டும் என்று அக்கறைப்பட்டார்கள், தொகுத்து தந்தார்கள். வாழ்ந்த காலம் 54 தான், ஆனால் கியாமத்து வரை அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதுபோன்று நாமும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக நமது மஹல்லாவுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த நிகழ்வை அல்லாஹ் அதற்கு காரணமாக ஆக்க வேண்டும். ஹசரத் அவர்கள் இங்கே வருகின்றிருப்பது நமது மாவட்டத்திற்கே பெருமை. குறிப்பாக சென்னிமலைக்கு ஹசரத்துடைய வருகை மிகுந்த பாக்கியமானது. ஹசரத் எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு போயிடுவாங்க, இங்கே தொழுவும் வச்சு துவாவும் செய்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தவஜ்ஜுகை எப்பொழுதும் நமது பகுதிக்கு தந்துள் வருவானாக. அதன் மூலமாக இந்த மஹல்லாவை ஆபாதாக்குவானாக, பரக்கத்தாக்குவானாக. அல்லாஹ் ஹிதாயத்து மிகுந்ததாக ஆக்குவானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவானாக. நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய இம்மை அழகாக்குவானாக, மறைவி மிக சிறப்பானதாக ஆக்குவானாக. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இதற்காக வேண்டி பொருளால் உடலால் பாடுபட்ட அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான சகல சௌபாகியம் தந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழச் செய்வானாக என்ற ஈரோடு மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துறை வழங்கிய ஹதரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஜஸா ஃபித்தாரைன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது இன்றைக்கு நம்ம வச்ச இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கும் சரி, நம்முடைய நிர்வாகத்திற்கும் நம்முடைய மொஹல்லாவுக்கும் நிறைய துவா. ஏன்னு சொன்னால், ஹதரத் அவர்களை நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம். இன்றைக்கு ஈரோடு மாவட்ட மண்டல ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக வியாபாரிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரங்கம் வச்சுருந்தாங்க. ஏதோ சின்னதாக அவங்க நியத்து இது பண்ணி சின்னதாக வைக்கலான்னு பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி பள்ளிவாசல் நிரம்பி வளையக்கூடிய அளவு இன்றைக்கு அந்த இடத்துல பயனுள்ள விஷயம் நடந்திருக்குது. நேற்று நைட்டு கூட ஹசரத் அவர்கள் மண்டல ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளர் ஹஃபீஸ் ஹசரத்தை கூட ஃபோன் போட்டு துவா செஞ்சாங்க, அதிகமாக துவா செஞ்சாங்க. உங்களால் உங்களுடைய மஹல்லாவிற்கு அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை தரட்டும்னு சொல்லி ஹசரத் அவர்களுடைய வருகை இங்கே இருக்கக்கூடிய நம்ம சென்னிமலை மட்டுமில்லை, ஈரோடு மாவட்டத்திற்கும் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இது போன்ற தொடர்ந்து மக்களை ஆர்வமூட்டக்கூடிய, குழந்தைகளை மேம்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் அல்லாஹ் நடத்தக்கூடிய வாய்ப்பினை தருவானாக. இதை நடத்தக்கூடிய நிர்வாகத்திற்கு நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை தர வேண்டும். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி வச்சுருக்கோம், இன்னும் நம்ம ஆளுங்க இருக்காங்க, வரக்கூடிய ஆளுங்க, வர வேண்டிய ஆளுங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இனி தொடர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம மொஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசு கொடுப்பதில் ஒரு 2 பேருக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ஹதரத் அவருடைய சிறப்புரை ஆரம்பமாகும். 3வது பரிசு ரக்ஷானா பர்வீன் அவருடைய தம்பி வாங்கிப்பாங்க. ஆயிஷாயா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக சிறப்புரை இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. அல்லாஹு தாலா, நான் ஹதரத் அவர்களை பற்றி ஜுமாவை முடிஞ்சவனை கூட சொல்லியிருந்தேன். அதாவது ஹதரத் அவர்களுக்கு நமக்கு டேட்டே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம துவா செஞ்சுட்டு, அல்லாஹ்வுடைய நல்ல துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் டேட் கேட்டோம், கிடச்சிருச்சு. அன்புக்குரித்தானவர்களே, ஹதரத் அவர்களை தெரியாதவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. பல நாடுகளுக்கும் அவர்களுடைய பேச்சாற்றலால் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஹித்மத் செய்து கொண்டிருக்கிறான். லட்சம் மக்கள் இன்றைக்கி பயனடைஞ்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி சில பேர் இந்த வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வீடியோ எடுத்து போட்ட அடுத்த செகண்டில் துபாயிலேருந்து ஹசரத் அவர்களுக்கு கால் வரும், ஏதாவது கேள்விகளை கேட்டு. நம்ம பார்த்தோம், ஹசரத் நல்லா இருக்குது. ஹசரத் அவர்களுடைய அந்த பேச்சின் தாக்கம் என்பது மக்களுக்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதனுடைய செயல்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கொடுத்துருந்தான். சமீபத்தில் போன ரபியுல் அவல்ல ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு நபர் சொல்லியிருந்தாராம், ஹசரத் உங்களை பார்க்காமல் அல்லாஹ் எனக்கு மவுத் தரக்கூடாதுன்னு நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்தான்னு சொல்லி அந்த அவருக்கு ஹதரத் அவர்களுடைய விஷயங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஹதரத் அவர்களிடத்தில் என்ன ஹித்மத் செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லட்ச மக்களுடைய கல்பில் அல்லாஹ்வை சேர்க்கணும்.
அதுதான் ஹஜ்ரத் அவர்கள் இன்றும் சொல்லி கொண்டிருப்பார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவருடைய துஆ பரக்கத்தால் இந்த மஹல்லாவிற்கு அனைவருக்கும் நேர்வழி தருவானாக, எல்லா விதமான ஹைர் பரக்காத்துக்களை தருவானாக. ஹஜ்ரத் அவர்களுடைய இந்த மஹல்லாவிற்கு தொடர்ந்து அவர்களுடைய வருகையை அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இனிதே ஆரம்பமாகிறது. எல்லாம் வெளியில் போயிட்டு இருக்க வேண்டாம், வெளியில் நிற்கிறவங்க உள்ளே வந்துருங்க, எல்லாம் உட்காருங்க. இன்ஷா அல்லாஹ் இனிதே ஆரம்பமாகும்.